நான் 20 வருஷத்துக்கு மேலே இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனில் சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக இருக்கிறப்ப கற்றுக்கிட்ட பல பாடங்களில் ஒன்று வந்து எந்த ஒரு டெக்னாலஜியும் அப்படியே ராவாக கன்சியூம் பண்ணாமல் அதுக்கு மேலே ஒரு லேயர் வச்சு கன்சியூம் பண்ணு அப்படிம்பாங்க. அது அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ChatGPT வச்சு அதுக்கு மேலே ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, நாளைக்கே ChatGPT விலை ஏற்றிட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லை அது ஒழுங்காக பிஹேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? உங்கள் அப்ளிகேஷன் டோட்டலாகவே மாத்திர மாதிரி இருக்கும். அதுக்கு பதில் என்ன, அந்த ChatGPTக்கு மேலே ஒரு லேயர் எழுதி அதுக்கு மேலே உங்கள் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ என்ன தான் இருந்தாலும் இந்த நடுவில் உள்ள லேயர் வந்து கீழே என்ன லேயர் மாற்றணும், மேலே உள்ள லேயரை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் போதும். நீங்கள் இன்றைக்கி போய் ஏஐயில் குதிச்சிடலாம், அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன், நாளைக்கே அவங்க ப்ரைஸ் ஏற்றிட்டா என்ன பண்ணுவீங்க? இதுதான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்துச்சு. வந்தோன்னே சீப்பு அப்படி இப்படின்னு உள்ளார போனாங்க. இப்போ வர க்ளவுட் பில்லாம் பார்த்தா சொந்தமாக டேட்டா சென்டரே ரன் பண்ணிக்கலாங்கிற கதையெல்லாம் போயிட்டுருக்கு. எதாக இருந்தாலும் எந்த ஒரு டெக்னாலஜி நீங்கள் எடுத்தாலும் அப்படி பாருங்கள். இதே நாளைக்கு ரேட்டு அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம வால்யூமில் பெருசாக வளர்ந்துடும். இது ஒரு பைசா விலைன்னா கூட நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பில்லு வந்துடும். ஸோ எப்போ வேணால் இதை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தே ஆரம்பத்துலேருந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ அதான் நீங்கள் எந்த ஒரு டெக்னாலஜிக்கு உள்ளார போயிடலாம், வெளியே வர்றது கஷ்டம். அதை தான் நான் சொல்ல வரேன்.